ஹாய் டிசைனர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா லாங் ஃப்ரெஞ்ச் நாட். ஓகேங்களா? போன கிளாஸில் ஃப்ரெஞ்ச் நாட் சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு லீஃப் 1 வந்துட்டு ஃபில்லிங் கொஞ்சம் மறுபடியும் சொல்லித்தர சொல்லியிருந்தேனாட்டி அதை நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம போட போகிறது லாங் ஃப்ரெஞ்ச் நாட். அதுக்கு நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் எப்படி போடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜர்தோசியை எடுத்துக்கோங்க. லைட்டாக இப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். இப்போ தான் ஜர்தோசி கிளாஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இன்னும் 4-5 வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போது அந்த ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு. கட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இதில் இருந்து இங்கே வரைக்கும் நமக்கு தேவைப்படுது. ஒரு சுற்று அப்படின்னா சும்மா ஒரு பாயிண்ட் அளவுக்கு கட் பண்ணிங்கன்னா போதும். 2 சுற்று நான் சுற்ற போகிறேன் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு. அதாவது இங்கே நாட் காமிச்சிருப்பேன் இல்லைங்களா, 2 சுற்றுனே எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான். இது அப்படியே ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம். இது லாங் ஃப்ரெஞ்ச் நாட் த்ரெட்டில் போடும்போது நீங்கள் கற்றுருப்பீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான். இப்போது இந்த அளவுக்கு வச்சுட்டு இந்த லைன் ஃபுல்லாக வச்சுட்டு 2 சுற்று வேணும்னா இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணணும். ஒரு 3 பாயிண்ட் அளவுக்கு அந்த, அதாவது பாயிண்ட் அப்படின்னு எதை சொல்கிறேன்னா 1 cm அப்படின்னா 10 கோடு இருக்கும் இல்லைங்களா, 10 mm இருக்கும் இல்லைங்களா, அதுதான். இப்போது இதோடு நம்மளுக்கு முடியுது. இது வரை கட் பண்ணால் சரியாக வரும். இதே மாதிரி எத்தனை பீசஸ் இருக்குது, 8 பீஸ் நான் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது ஷூயிங் த்ரெட்டை கோர்த்து எடுத்தாச்சு. ஒரே ஒரு ஜர்தோசியை லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு இப்படி எண்டு வரைக்கும் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் ஹேண்டில் இந்த த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 சுற்று சுற்றிட்டு கொஞ்சம் லாங்கில் சுற்றிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம். அந்த நடு விரல் இல்லைன்னா ஆள்காட்டி விரலில் அமுத்தி பிடிச்சிட்டு அப்படியே ரைட் ஹேண்டில் த்ரெட் அப்படியே கீழே இழுத்துட்டு போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அழகாக லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கிடச்சிரும். இன்னொரு டைம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே சென்டரில் இருந்து த்ரெட்டை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு ஜர்தோசி ஸ்ட்ரிங்கை லோட் பண்ணிவிட்டு இந்த நீடிலில் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சி இந்த அளவுக்கு கொண்டு போய்க்கோங்க. இங்கே வச்சு இப்படி ரவுண்ட் பண்ணாமல் இங்கே வச்சு இப்படி 2 சுற்று சுற்றி லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னாக்க அழகாக நம்மளுக்கு சுருண்டு வரும். இந்த மாதிரி இதைய இங்கே வச்சு நம்ம பஞ்ச் பண்ணிக்கலாம். பஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் அமுத்தி பிடிச்சிட்டு கீழே இழுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கிடச்சிரும். சரிங்களா? இப்போது மறுபடியும் ஒரு டைம் இதே மாதிரி நீடில் போட்டு நம்ம எடுக்கணும். ஒரு ஸ்ப்ரிங் போட்டுட்டு இந்த மாதிரி இப்படி 2 சுற்று சுற்றி இந்த இடத்துல பஞ்ச் பண்ணி கீழே இழுக்கணும். இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு இழுக்கணும். இது வந்து பக்கத்தில் பீடெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னாக்கா சிக்கும். இந்த ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே நீங்கள் இந்த ஒர்க்லாம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஜர்தோசியில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் சிக்கலாகவே சிக்கிக்கிட்டே இருக்கணும் உள்ள. இதே மாதிரி பிடிச்சி ஒரு நாட்டாக இது பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட ப்ளேலிஸ்ட்டை விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிக்கும். ஆரி மேலே இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நம்ம கிளாஸ் எடுத்துகிட்ருக்குறோம். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்து நம்மளோட கிளாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்னோடய இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.